மத பிரச்சாரம் செய்து வரும் IAS அதிகாரி உமாசங்கர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைத்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஹ்மத்துல்லா, ஜனநாயக முறைக்கு எதிராக மத பிரச்சாரம் செய்து வரும் IAS அதிகாரி உமாசங்கரை தமிழக அரசு பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார். மேலும் பிற மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வரும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உமாசங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தங்கள் அமைப்பு சார்பில் சென்னையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மத உணர்வுகளை புண்படுத்தி 2 சமுதாயத்திற்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு கலவரங்களை தூண்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற உமாசங்கர் IASஐ கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி, செத்த பிணத்தை உயிர்ப்பிக்க தயார் என்று மக்களை அற்புதத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற உமாசங்கர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாளை காலை சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த இருக்கிறது.